நண்பர்களே, ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான காலகட்டமான சந்திராஷ்டமம் என்றால் என்ன, அது ஏன் ஏற்படுகிறது, மேலும் இந்த காலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். வேத ஜோதிடத்தின் ஒரு அடிப்படை அம்சமான சந்திராஷ்டமம் என்பது உங்கள் பிறந்த ராசிக்கு சந்திரன் 8வது இடத்தில் 2.25 நாட்கள் சஞ்சரிக்கும் காலகட்டத்தை குறிக்கிறது. இது கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் அவை மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்த ஆய்விலிருந்து உருவானது. ஜோதிடத்தில் சந்திரன் மனதின் காரகனாக, அதாவது நமது உணர்ச்சிகள், சிந்தனைகள், மனநிலை மற்றும் மன அமைதியை ஆள்பவராக கருதப்படுகிறார். அதே சமயம் ஒரு ராசியின் 8ஆம் இடம், அஷ்டமஸ்தானம், மறைமுகமான விஷயங்கள், தடங்கல்கள், திடீர் நிகழ்வுகள், மனக்குழப்பம் மற்றும் உடல்நலக் குறைபாடுகள் போன்றவற்றுடன் தொடர்புடையது. எனவே இந்த சந்திராஷ்டம காலத்தில் சந்திரன் தனது மனோகாரகத் தன்மையை 8ஆம் இடத்தின் பாதகமான தாக்கத்துடன் இணைப்பதால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மனக்குழப்பம், பதற்றம், தேவையற்ற அலைச்சல், முடிவெடுப்பதில் தடுமாற்றம் மற்றும் சவால்கள் ஏற்படலாம் என்று பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. சந்திராஷ்டமத்திற்கு நேரடியாக புராணக் கதைகளைப் போல ஒரு கதையோ அல்லது தோற்றமோ இல்லை. இது ஒரு ஜோதிட ரீதியான, கணித அடிப்படையிலான கோட்பாடு. இதன் பின்னணியில் உள்ள கருத்தை ஒரு கற்பனையான கதை போல விளக்கலாம். சந்திரன் பொதுவாக இரவில் ஒளியையும் அமைதியையும் தரும் ஒரு கிரகம். அவர் தனது ஒளிமயமான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தனது ஜென்ம ராசிக்கு 8ஆம் வீடான சற்று இருண்ட, குழப்பமான மற்றும் மறைவான இடத்திற்குள் நுழைகிறார். இந்த 8ஆம் வீடு பொதுவாக எதிர்பாராத நிகழ்வுகள், தடங்கல்கள் மற்றும் உள்மன போராட்டங்களுடன் தொடர்புடையது. இந்த 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் 2.25 நாட்களுக்கு மனதின் அமைதி சற்று குலையலாம், முடிவெடுப்பதில் தெளிவின்மை ஏற்படலாம் அல்லது சிறிய விஷயங்களும் பெரிய தடங்கல்களாக தோன்றலாம். இது சந்திரன் தனது வழக்கமான ஆதிக்கத்தை அந்த இருண்ட இடத்தில் முழுமையாகச் செலுத்த முடியாமல் சற்று தடுமாறுவதைப் போன்றது. இந்த காலகட்டத்தின் தாக்கத்தை குறைக்கவும், அதை ஞானத்துடனும் பொறுமையுடனும் கையாளவும் சில எளிய பரிகாரங்கள் மற்றும் அணுகுமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. காலையில் குளித்து முடித்தவுடன் விநாயகப் பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம், அம்மன் கோவிலுக்குச் சென்று அர்ச்சனை செய்யலாம், அல்லது ஓம் ஸ்ரீ சந்திராய நமஹ என்ற சந்திர மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதியையும் சந்திரனின் அருளையும் பெறும். எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்கும் முன் குலதெய்வம், முன்னோர்கள் மற்றும் இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்கிவிட்டு ஆரம்பிப்பது காரிய சித்திக்கு உதவும். இதனால் எந்த தடையும் வராது என்று நம்பப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளையும் முக்கியமான முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நீண்ட தூர பயணங்கள் அல்லது சாகச பயணங்களை தவிர்க்கலாம். தவிர்க்க முடியாத பயணம் என்றால் கூடுதல் கவனத்துடன் இருங்கள். இந்த நேரத்தை வெளிப்புற செயல்பாடுகளுக்கு பதிலாக தியானம், சுயபரிசோதனை மற்றும் ஓய்வெடுப்பதற்கு பயன்படுத்தலாம். சந்திராஷ்டமத்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது என்று நீங்கள் நம்பி உங்கள் அன்றாட வேலைகளை தொடங்கினால் அதுவே ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். வெண்மை நிற பொருட்கள் பாதிப்படைவது, உடைவது, அடுப்பில் வைத்த பால் பொங்குவது அல்லது உணவு வீணாவது போன்ற சில இயற்கை நிகழ்வுகளும் சந்திராஷ்டம தோஷத்தை நீக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த பரிகாரங்கள் அனைத்தும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல என்றாலும் அவை மன அமைதியையும் நம்பிக்கையையும் அளிக்கும் பாரம்பரிய நடைமுறைகளாகும்.